ஹாய் வியூவர்ஸ், ப்ரீவியஸாக நான் ஒரு ஜாய்ஸ்டிக் வாங்கியிருந்தது நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது ரிவ்யூ மாதிரி. இப்போ வந்து நான் கேம் ப்ளே பண்ணி உங்களுக்கு நான் அதை ரியல் டைமில் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து நான் ஜஸ்ட்டு ப்ளக் அண்ட் ப்ளே அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அந்த யூஎஸ்பி டாங்கில் வந்து ப்ளக் பண்ணிட்டு இதில் வந்து அந்த சென்டராக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ரவுண்ட் பட்டன். அதை வந்து கிளிக் பண்ணால் இது ஆன் ஆகிடுது. ப்ளூ கலர் இண்டிகேஷன் வந்து என்னென்னா கனெக்ட் ஆகிடுச்சு அந்த மாதிரி இண்டிகேஷன். ஒயிட் கலரில் பிளிங்க் ஆகிட்டே இருந்துச்சுன்னா கனெக்டில் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இதில் வந்து என்னென்னா நீங்கள் அந்த அப்பில் இருக்க ஒய் பட்டன் அழுத்தினீங்கன்னா காரில் வந்து ஏறுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமேட்டு என்னென்னா அதில் வந்து உங்களுக்கு சொல்லணும்னா அந்த ஆர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, R2, அது வந்து என்னென்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வண்டி மூவ் ஆகிறதுக்கு உதவுது. அப்புறம் வந்து என்னென்னா லெஃப்ட்டு R2 வந்து என்னென்னா உங்களுக்கு ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் வந்து என்னென்னா உங்களுக்கு அந்த ட்ரிகர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, லெஃப்ட் சைட் ட்ரிகரு, அது வந்து என்னென்னா மூமெண்ட்டுக்காக இருக்குது. அப்புறம் ரைட் சைடில் அந்த ட்ரிகர் வந்து உங்களுக்கு என்னென்னா கேமரா பொசிஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்காக இருக்குது. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காமிக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த R2 அந்த ட்ரிகர் வந்து என்னென்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு த்ராட்டல் ஆகுது. இந்த லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது லைட்டாக த்ராட்டல் ஆகுறது அதெல்லாம் வந்து யூஸ் ஆகலை. ஒருவேளை இந்த GTA 5 அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. மற்ற கேம்ஸ் என்னால் விளையாட முடியாது, ஏன்னா நான் வச்சுருக்கிறது லோ எண்ட் லேப்டாப் தான். அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் லேப்டாப் தான் நான் வச்சுருக்கேன். அதில் வந்து என்னென்னா இந்த மாதிரி நான் ஹைஎண்ட் கேம்லாம் ஃபுட் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்க முடியாது. அப்கமிங்காக நான் எதுவும் லேப்டாப்ஸ் வாங்கினேன்னா அதில் வேணால் உங்களுக்கு நான் இது பண்ணி ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் வந்து சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்த வரையும் என்னென்னா வைப்ரேஷன் நல்லா இருக்குது. அதாவது உங்களுக்கு சைடில் ஒரு கார் உங்களுக்கு கிராஸ் ஆகும்போதும் சரி, அதுக்கப்புறமேட்டு யாரையாவது அடிக்கும் போது, ஃபைட் பண்ணும்போது, அதுக்கப்புறமேட்டு நம்ம வண்டியை வந்து என்னென்னா இப்போ காரை வந்து ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டு ரிட்டன் நம்ம மூவ் பண்ணும்போது அந்த ஒரு டக்குன்னு ஒரு நம்ம பைக்கு கார்லாம் வந்து த்ராட்டில் கொடுக்கும்போது ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும்ல, அதை வந்து ரியல் டைமாக ஜாய்ஸ்டிக்கில் வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை அப்படியே நம்ம கையில் வந்து ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறமேட்டு ரன்னிங்கில் இருக்கும்போது எப்படின்னா உங்களுக்கு பிரேக்கு பிரேக் அப்ளை பண்ணும்போது, அதுக்கப்புறமேட்டு ஏதாவது ஒரு இதை வந்து இடிக்கும் போது அப்போ ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு வைப்ரேஷன் வந்து கொடுக்குது. அதுக்கேற்ற மாதிரி இதை டியூன் பண்ணி வச்சுருக்காங்க. வைப்ரேஷன் நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமேட்டு இதில் குட்டுன்னு சொல்லணுன்னா இது வந்து என்னென்னா டிலே வந்து சுத்தமாக இல்லை. நான் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்குது உங்களுக்கு எல்லாமே இது பண்ணும்போது. அதுவும் இல்லாமல் நான் டிஸ்டன்ஸாக வச்சு நான் ப்ளே பண்ணி பார்த்தேன். என்னால் வீடியோவில் வந்து உங்களுக்கு இது பண்ணி காமிக்க முடியல. டிஸ்டன்ஸாக அவங்க வந்து என்னன்னா 10 மீட்டர் அந்த மாதிரி இது பண்ணுறாங்க, கிளைம் பண்ணுறாங்க. நான் என் ரூமில் கொஞ்சம் தூரம் போய்ட்டு நான் இது பண்ணி பார்த்தேன். எனக்கு டிலே அந்த லேக் ஆகிறது அந்த இஷ்யூலாம் இதில் வந்து சுத்தமாகவே இல்லை. நான் அதை வந்து வீடியோவில் உங்களுக்கு காமிக்க முடியாது, ஏன்னா என்னால் கேமரா வந்து ஒரே இடத்துல தான் ஃபேஸ் பண்ணி வைக்க முடியாது. அதனால என்னால் இது பண்ண முடியல. நான் வேணால் அடுத்த ஃப்யூச்சரில் போட முடிச்சேன் அந்த மாதிரியே உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்னா இந்த ட்ரிகர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, லெஃப்ட் சைட் ட்ரிகரு, அது வந்து என்னென்னா உங்களுக்கு லைட்டாக மூவ் பண்ணால் லைட்டாக ஸ்டேரிங் இதாகிறது. அது ஸ்டேரிங்னா எப்படி சொல்கிற வீல் மூவ்மெண்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அது கொஞ்சம் அக்யூரேட்டாக தெரியுது. அதை யூஸ் பண்ணும்போதே கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் இதில் கேம் ப்ளே பண்ணுறதும் நல்லா தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அது நல்லா வீடியோவில் வந்து நான் காமிக்கலை. அது நான் உங்களுக்கு அடுத்ததாக உங்களுக்கு எதுவும் வீடியோ போட்டோன்னா அதில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மற்றபடி இதில் இதுன்னு சொல்லணும்னா பாசிட்டிவ்னு சொல்லணுன்னா உங்களுக்கு ட்ரிகர்ஸ் நல்லா இருக்குது. அதுக்கப்புறமேட்டு என்னென்னா இதில் சார்ஜிங் கெப்பாசிட்டி நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னென்னா நான் வந்தப்போ இருந்ததில்ல, அதுக்கப்புறம் நான் சார்ஜே இதுக்கு நான் இது பண்ணல. அதுக்கப்புறம் நான் எப்படியும் ஒரு 4 டேஸ் நான் யூஸ் பண்ணியிருந்திருக்கேன். ஒரு 1 hour அந்த மாதிரி ப்ளே பண்ணியிருக்கேன். இது வரையும் 4 hours வரையும் சார்ஜ் வந்து மெயின்டைன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா தெரியல. அதுவும் இல்லாமல் இதில் நெகட்டிவ் பாயிண்ட் ஒன்று என்னென்னா பேட்ரி பர்சன்டேஜ் அதெல்லாம் எப்படி பார்க்குறதுன்னு தெரியல.
எனக்கு தெரியல, ஆனால் காமிக்குமா என்னென்னு இதில் மேனுவல்லாம் பார்த்தாக தான் எனக்கு தெரியும். இதுவரையும் நான் சர்ச் பண்ணி பார்த்ததில்ல, எதுலேயுமே அதெல்லாம் மென்ஷன் பண்ணல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படி என்னோடய சேனலையும் என்னோடய வீடியோஸையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு லைக் சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ தான் எனக்கு வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும்.